பாக்கியா தேவையில்லாமல் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பாக்கியாவோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே பிடுங்கி இப்போ பாக்கியாவை வந்து நடுத்தெருவில் இந்த சுதாகர் வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இப்போ போயிட்டு சுதாகர் கிட்ட மறுபடியுமே வந்து நான் புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது பாக்கியாவோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கெத்தாக போயிட்டு சொல்லாமல் தொடங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டு இந்த சுதாகர் கிட்ட சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையை வந்து நம்ம பாக்கியா வந்து விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அவருக்கு ரொம்பவே வசதியாயிடும். சும்மாவே பாக்கியா மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. இப்போ நம்ம பாக்கியா வந்து இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஹோட்டலுக்குமே வந்து இந்த சுதாகர்னால பிரச்சனை வரப்போகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். பாக்கியாவோட வீட்டில் யாருக்குமே வந்து பாக்கியா புதுசாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது பிடிக்கல. ஏன்னா அது ரொம்பவே சின்ன கடையாக இருக்குது. அதனால தான் ரொம்பவே அவங்களுக்கு கௌரவம் குறைச்சலாக இருக்குது போல். ஆனால் பாக்கியா வந்து இழந்ததை எண்ணி வருந்தாமல் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது புதுசாக அது சின்னதோ பெருசோ அதுவும் ஒரு தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போது ஹோட்டலையுமே பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லா தடைகளையுமே மீறி. இப்போ பார்த்தீங்கன்னா இனியா நிதீஷ்மே வந்து இங்கே டூர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த டைமில் இனியாவையும் நிதீஷையும் பார்க்குறதுக்காக இங்கே வீட்டில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோட்டலில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க. க்ளீன் பண்ணி அழகாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிடுறாங்க. இன்னும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்த்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறதான் வேலை. சரி அதையும் கையோட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனியா நிதீஷ் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவுக்குமே அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனியாவை ரொம்பவே நிதீஷ் நல்லாவே பார்த்துக்கிறாரு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு பாக்கியா சொல்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் இதுக்கப்புறம் உன்னோட பொறுப்பு தான் இனியா, நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட நாடகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏம்மா இப்படி பண்ண, அது உனக்கு எவ்வளோ முக்கியமானது, அதை போயிட்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல இனியா, அதை நீ பார்த்துக்கோ சரியா, உனக்கு எதுவுமே செய்யலைல, வீட்டுக்காரங்க எதுவுமே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் செய்கிறதுக்கு நாங்கள் எதுனாலும் செய்யணும்ல, அதனால தான் அதை வந்து நான் உனக்கு சீதனமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா அடம்பிடிக்கிறாங்க. இனியா அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது, ஓ அங்கிளுக்கு கூட இது ஓகே அப்படின்னு தான் வந்து சொன்னார், அதனால தான் சரி நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அந்த டைமில் இனியா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா கிட்ட வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுமே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கியாவை பார்க்கும்போதுக்கு சுதாகருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலைமையில் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மனசு குளிர்ந்து போச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்குறாங்க. அது எப்படிமா, அது நல்லா போதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இனியா கிட்ட இருந்து எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு, ஓனர் வந்து அதை வந்து விற்றுட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னம்மா சொல்கிற, இப்போது அந்த ஹோட்டலும் போயிடுச்சு, இதையும் எனக்கு கொடுத்துட்ட, இப்போ நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு நான் உன்னை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து இனியா, நான் புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போது செலியன் இருந்துக்கிட்டு, ஆமாம் இனியா, அம்மா ரொம்பவே சின்ன ஒரு கடை தான் இருக்குது, அதை எடுத்து வந்து பண்ண போகிறாங்க, சொன்னால் கேட்க மாட்றாங்க, பெரிய கடையாக மெதுவாக கூட பண்ணலாம், நாங்கள் எதுவுமே அவங்கள வேலைக்கே போக சொல்ல, வீட்டில் தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், கேட்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு, ஏம்மா அதான் அண்ணா சொல்கிறாள், அண்ணன் எல்லாமே பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏம்மா நீ வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது இனியா, ஆனால் அம்மா உங்ககிட்ட எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன் சரியா, யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது, எப்போதுமே நம்ம கையை நம்பி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளில் வந்து நான் கடையை ஓப்பன் பண்ண போகிறேன், எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது இந்த பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கி மூலையில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, மறுபடியுமே முதல்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சின்ன கடையாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டு செலியன் சொல்லிட்டாரா. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக பாக்கியாவை கூப்பிட்டு செலியன் ஜெனி இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி, நீங்கள் ஒரு கையேந்தி பவனுக்கு ஓனர்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையாச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு அசிங்கமாக இருக்காதா? என் சம்மந்தி இப்படி ஒரு சின்ன கடையை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவை அசிங்கப்படுத்துகிறதா நினச்சிட்டு பாக்கியா கிட்ட இந்த சுதாகர் அசிங்கப்பட்டாதான் மிச்சம். உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள், ஏன் சம்மந்தி பெரிய தொழிலதிபராக தான் இருந்தாங்க, நான் தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கி இப்போது அவங்கள இந்த நிலைமையில் உட்கார வச்சுட்டேன், அதனால தான் அவங்க வந்து இப்போது வந்து ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள், அவங்கள எல்லாருமே காரி துப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே இங்கே சுதாகருக்கு அப்படியே குத்துன மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் செலியன்னு இருந்துக்கிட்டு, ஏம்மா அப்படிலாம் பேசுகிற, அமைதியாக இருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் செலியா, உனக்கு தெரியாது, உங்ககிட்டலாம் இவர் அவ்வளோ அழகாக நாடகம் ஆடி இருக்கிறாரு, இவரை பற்றி எனக்கு தானே தெரியும், நீ பேசாமல் இரு, இவரெல்லாம் பேசுகிற விதத்தில் பேசினா தான் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து ரொம்பவே அவமானப்பட்டு சுதாகர் வந்து கிளம்பிறாரு. இங்கே இனியா கிட்ட போயிட்டு ரூமில் சொல்லிட்டு இங்கே இனியா கிட்ட வந்து சில வார்த்தைகள் நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. என்ன இனியா, நீ ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேம்மா, என்னை நிதிஷ் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அங்கிள் ஆண்டி கூட என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க, இங்கே பொண்ணு யாரும் இல்லைல்ல, அதனால் என்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி இனியா இங்கே நல்லா தான் இருக்கிறா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இனியா, நீ ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போ, நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு, எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாக்கியா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க. செலியன் வந்து வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நாரதர் வேலை பார்த்து விட்டுட்டாரு. நீ எப்படி சம்மந்தியை வந்து அப்படிலாம் வந்து பேசலாம், அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு நீ மரியாதையே கொடுக்க மாட்டியா, உன் பொண்ணை அந்த வீட்டுக்கு வந்து தாரவாரத்தை கொடுத்துருக்குற, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற, அதை என்ன மறந்துட்டியா, நீ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தானா நாளை பின்ன உன் பிள்ளை வந்து வாளாவட்டியாக தான் இங்கே இருக்க போகிற பாரு, அதுக்கு நீ தான் காரணமாக இருக்க போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு வந்துடுது, என்னத்தை சும்மா சும்மா நீங்கள் வந்து இனியாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, இல்லாத ஒன்றும் நான் சொல்லலையே, அவர் பண்ண விஷயத்தை தான் நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஏதோ எல்லாருமே என்ன ஏதோ என் தொழிலை ரொம்பவே கேவலமாக பார்க்குறீங்க, நான் ஒன்றும் திருட்டு தொழில் ஒன்றும் பண்ணலையே, தொழில்னால் என்ன சின்னதாக இருந்தால் என்ன பெரியதாக இருந்தேன்னு இப்போ உங்களுக்கு அது சின்ன கடை தான் வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கா, நீங்கள் மற்றவங்களாச்சும் சரி அதுதான் பிரச்சனை, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதே சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனால் அதை விட்டுட்டு எப்போதுமே வந்து நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் வந்து சும்மா வீட்டில் வாழை வெட்டி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, உங்கள் பிள்ளையை நம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா பேசினது கேட்டுட்டு அப்படியே நம்ம பாட்டிக்கு ஷாக் ஆகிடுது. என்ன பாக்கியா, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட வந்து யோசித்து பேச மாட்டியா, நான் என்ன நீ முன்னேறியே கூடாதுன்னு சொல்லிட்டா நினச்சேன், சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அதை தானே சொன்னேன், எனக்கு உன் மேலே பாசமே இல்லையா, நீ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, இவ்வளோ நாள் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தை, நான்லாம் மனசுக்குள்ளே வைக்கல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நிரூபிக்கிறீங்க, எப்போதுமே வந்து நீங்கள் இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னை மட்டம் தட்டி பேசுகிறது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதோ செருப்பு எப்படி மிதிப்பீங்க அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நினச்சி என்னை மிதிச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பாக்கியா வந்து பேசுகிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே முகமே மாறிடுது.
பாக்கியா இங்கே நல்லதுக்கே காலம் இல்லை. நான் ஒன்று நினச்சி பேசினா நீ இப்படி நினச்சி பேசுகிற, என்னமோ போ, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த பாக்கியா என்ன மறுபடியுமே இந்த கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தர்றேன். நான் பிளான் பண்ணி அவள் 2 கடையும் அவகிட்ட இருந்து பருங்கினா இப்போது அவள் சரி எல்லாத்தையும் இழந்துட்டு மூலையில் உட்காந்து அழுதுட்டுருப்பான்னு சொல்லிட்டு நினச்சா மறுபடியுமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாளே, எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை மட்டும்தானே ஏமாற்றி இனியா பேரில் வாங்கினதா சொன்னீங்க, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நான் தான் வாங்கினேன், ஆனால் பாக்கியாவுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுபாஷ் ஒரு ஆள் வாங்கினதா சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுனத இனியா தற்செயலான்ட்டு வந்தப்போ கேட்டுறாங்க. கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய கேவலமான வேலையாக பார்த்துருக்குறீங்க, பாவம் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எனக்காக தான் அம்மா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக நின்று இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஈஸ்வரி அந்த அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த பாக்கியாவை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை போல். அவங்க கூட பாக்கியா வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணா அந்த டைமில் அவங்களே வந்து நேராக வந்து பேசினாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க தாராளமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை, அந்த பாக்கியா அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து எப்போதுமே நம்ம பக்கம்தாம்மா அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்த கோவமும் இனியாவுக்கு வந்து பாட்டி மேலே போகுது. நம்ம முதல்ல போயிட்டு பாட்டியை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. கோவத்தோட இனியா இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இனியா, பாட்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. என்ன இனியா சவுண்டு கேட்குது, எதுக்காக இவ்வளோ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. இனியாவை பார்த்ததும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இனியா ரொம்பவே கோவத்தில் இருக்க பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இனியா, என்ன பாட்டியை கூப்பிட்ட, பாட்டி ஞாபகம் உனக்கு வந்துருச்சா, அவங்க அம்மா எல்லாருமே உன்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க, பாட்டியால் வர முடியல, அதான் பாட்டியை பார்க்குறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கறையாக பேசுகிறாங்க. உடனே இங்கே இனியா இருந்துக்கிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டியே வெளுத்து வாங்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் யாரோட ரெஸ்டாரண்ட்டை யாருக்கு நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்க சம்மதிப்பீங்க? என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக, ஆனால் நீங்கள் அதுக்காக வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை. போயிட்டு அங்கிள் கிட்ட வந்து நீங்கள் சமாதானம் பேசியிருக்கிறீங்க. அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட்டாகவே இல்லை. பணம் இருந்தால் நீங்கள் நல்லா பல்ல காமிப்பீங்க போல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டமணி வந்து இனியா வந்து பேசுகிறாங்க. அப்புறம் தான் விஷயம் தெரியுது, இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி எல்லா உண்மையுமே இனியாவுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன இனியா இப்போ என்ன இதில் உனக்கு தானே உன் அம்மா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்கா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது, அதுக்காக எதுக்கு நீ இவ்வளோ கோவப்பட்டு இருக்கிற, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க மனசார கொடுத்துருந்தா அது தப்பு கிடையாது. அவங்கக்கிட்ட இருந்து பிளான் பண்ணி அந்த அங்கிள் வந்து வாங்கியிருக்கிறாரு. எனக்கு இப்போ தான் விஷயம் தெரியும், தெரிஞ்சதுமே இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு தெரிய வந்தது. உங்கள் மேலே தான் இப்போ எனக்கு ரொம்பவே பயங்கர கோபமாக இருக்குது. நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் அந்த அங்கிள் கிட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதை அம்மா சொல்லணும். அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அம்மா வந்து எனக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை அவருக்கு பிச்சையாக போட்டிருப்பாங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி ஒரு நன்றி இல்லாத ஒருத்தவங்கள வீட்டில் வைக்கிறதே வேஸ்ட்டு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா பிடிச்சி பாட்டியம்மா பிடிச்சி கத்துறாங்க. இங்கே கோபி, செலியன், ஜெனி எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு, என்னம்மா இனியா பாட்டிகிட்ட இப்படி பேசுகிற, அமைதியாக இருங்க, உங்கள் மேலே கூட எனக்கு கோபம் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு இப்போ பாட்டி மேலே தான் ரொம்பவே அதிகமாக கோவம் இருக்குது சரிங்களா. அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு. பணம்னு சொல்லிட்டு பணத்தாசையில் அவங்க தெரியுறாங்க. பணத்தாசையில் தான் வந்து இந்த கல்யாணத்தையுமே நடத்திட்டாங்க. ப்ளீஸ் நல்லவராக இருக்கனால போச்சு, இல்லைனா அவரும் அவங்க அப்பாவை மாதிரி ஒரு கேடு கெட்டவராக இருந்தால் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு மொத்தமாக இருப்பேல. ஆனாலும் இப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன், இன்னும் எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியாது, தெரிஞ்சால் தான் வந்து இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். என் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் பாட்டியை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் நம்ம இனியா வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லணும். எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இனியா மன்னிக்கிற மாதிரி இல்லை. ஈஸ்வரி பாட்டி விஷயத்தில் பாக்கியா தான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல். இனியாவாச்சும் வந்து தரமான சம்பவம் பண்ணணும். இந்த ஈஸ்வரி பாட்டியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு இனியா ஒரு முடிவு கட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.